மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். மதுரை அவனியாபுரத்தில் வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் வணிகர் விடுதலை முழக்க மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மதுரை மாவட்ட பேரமைப்பு தலைவர் அழகேசன் முன்னிலை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு வரவேற்புரை கூறினார். மாநில பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமை உரை ஏற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கூறும்போது, தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக வருகின்ற மே 5 41வது மாநில மாநாடு மதுரையில் வணிகர் விடுதலை முழக்க மாநாடாக அந்த மாநாடு தொடங்க இருக்கிறது. இதுவரை வரலாற்றிலே 40 மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். காலையிலிருந்து மாலை வரை நடத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு மாலையில் 4 மணி அளவில் மாநாட்டை துவங்குகிறோம். இந்த மாநாடு தமிழகம் முழுவதும் இருந்து பல லட்சம் வணிகர்கள் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக மதுரையிலிருந்து குடும்பத்தோடு 10,000 வணிகர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டில் பல்வேறு எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமையான சட்ட விதிகளை அகற்ற கோரியும், சட்டங்கள் போடுகின்ற பொழுது வணிக சங்க பிரதிநிதிகளை அழைத்து ஆலோசனை பெற்று போட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், சாமானிய வணிகர்களை கடை சீல் வைப்பு என்பதை அறவே நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், இன்று கப்பலூர் என்ற இடத்திலே இன்று தோல் போட்டு கடுமையான மக்களும் போராடி வருகிறார்கள். அதை தோலை அகற்ற வேண்டும் என்பதோடு பல்வேறு பிரகடன தீர்மானத்தை அந்த மாநாட்டில் எடுக்க இருக்கிறோம். இந்த மாநாடு வரலாறு மிக்க ஒரு மாநாடாக, பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு தேர்தல் அறிவிப்பு முன்பாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டினுடைய லட்சோடைய வணிகருடைய தாக்கத்தை போக்கக்கூடிய வகையில் புதிய அரசு பதவியேற்றவுடன் வணிகர்களை அழைத்து ஆலோசனை பெறக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமையும் என்பதை நம்பிக்கையா இருக்கிறது. சிறு வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது. ஆன்லைன் வர்த்தகம், பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு சட்டங்கள் உடனடியாக வழிவகை செய்து தருகிறது. ஆகவே அதிலிருந்து சிறு வணிகர்களை பாதுகாப்பதற்கு அரசு கட்டாயமாக சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை அமல்படுத்த வேண்டும். அதே போன்று வணிகர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் என்பது வணிகர்களை தாக்குகின்றவர்கள், வணிகர் கடைகளிலே பொருளை வாங்கி சாப்பிட்டு விட்டு பணம் தர மாட்டேன் என்று மிரட்டுவது, இல்லை அடிப்பது, காயப்படுத்துவது என்பதை வலியுறுத்துகின்ற பொழுது அவர்கள் மீது சட்டம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் சிறையில் தள்ளக்கூடிய ஒரு சிறப்பு சட்டம் மருத்துவர்களுக்கு அந்த சட்டம் இருக்கிறது. அதே போன்று வணிகர்களும் மக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கும் அந்த சிறப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அந்த மாநாட்டிலே பிரகடன தீர்மானத்தை உண்டாக இருக்கிறது. 15 லட்சம் 25 லட்சம் என்று சொல்லி ஒரு வேட்பாளருக்கு 95 லட்சம் வரை உயர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் அதிகாரிகளை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு 95 லட்சம் உயர்த்தி இருக்கிறோம். ஆனால் இன்று விலைவாசிக்கு ஏற்ப மக்களுக்கு பொருள் வாங்குவதற்கு பணத்தை எடுத்து செல்லுகின்ற பொழுது 50,000 என்பது மிக சொற்ப தொகையாக மாறி இருக்கிறது. ஆகவே 2 லட்சம் ரூபாயாக உடனடியாக உயர்த்தி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறோம். கரூர்ல பார்த்திருப்பீங்க, 47,000 வைத்துக் கொண்டு போறையும் அதிகாரிகள் அதை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நிலைப்பாடுகள் என்பது இருக்கவே கூட அபகரிப்பு என்பது பணத்தை வாங்கி அலுவலகத்தில் வைத்தாலும் கூட அன்று நாங்கள் செய்யக்கூடிய காரியத்தை செய்ய முடியாமல் தடை போடுகின்றது. அதிகாரிகளுக்கே தெரியும் அரசியல் கட்சிகள் எங்க பணம் கொண்டு போறாங்க, எங்க வச்சிருக்காங்க, எப்ப பணம் கொடுக்க போறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் பறிக்கப்படுவது எல்லாமே சாமானிய பொதுமக்கள் பணமும் வணிகர்கள் பணம் தான் என்பதை நான் தெளிவாக சொல்லுகிறேன். அதே அதிகாரிகளும் அதை புரிந்து கொண்டு வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். கட்டாயமாக டோல்கேட்டை அகற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். நாங்களும் பல்வேறு கட்டங்களிலே 600 டோல்கேட் நீங்களாம் பார்த்திருப்பீங்க, செங்கல்பட்டு 600 டோல்கேட்டிலே கடுமையான போராட்டங்கள் எடுத்திருக்கிறோம். சென்னையில் கூட போரூரிலிருந்து ரிட்டீஸ் போற இடத்துல 3 டோல்கேட் இருக்கிறது. ஆக 37 கிலோமீட்டர்ல பல்வேறு டோல்கேட்டுகள் இருக்கிறது. இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. இதை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி கூட காலாவதியான டோல்கேட்டை அகற்ற என்று சொன்னார்கள். அதன் பிறகு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இது வணிகமாக பார்க்கிறது அரசு. ஆக வணிகம் என்பது நாங்க தான் செய்யணும், அரசு வணிகம் செய்யக்கூடாது. டோல் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம். 10 அடி சாலை விரிவுபடுத்தியவுடன் டோல் போடுவது ஒரு அநீதியாக இருக்கிறது. டோலை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் மாநாட்டிலே பிரகடன தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம் என்று குறிப்பிட்டோம். இல்ல, மதுரை மாநகர மக்கள் மிக சகிப்புத்தன்மையோடு இருப்பவர்கள். ஏன்னா அவங்களை சுத்தி அடிப்பாங்க டோல்கேட்டை போட்டு. நீங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா
முன்பு 50 பைசா டீசல் பெட்ரோல் விலை ஏறினா 100 போராட்டம் பண்ணுவாங்க. இப்ப போராட்டம் பண்றதை விட்டாங்க மக்கள். போராட்ட குணம் குறைந்து விட்டதா? இல்ல மருத்துவர்கள் சர்க்கரை குறைக்கணும், சுகரை உப்பை குறைக்கணும் என்பதற்காக உணர்வு குறைந்து விட்டதா என்ற சந்தேகம் தான் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை பொறுத்தவரையிலே கட்டாயமாக எடுப்பதற்கு துரிதமாக நடவடிக்கை எடுப்போம் என்பது உறுதியோடு நான் தெரிவித்துக்கிறேன். Jallikattu dhotis and shirts from the house of Plateau.